ஓ ஹalleluya. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லுங்களேன், ஆயிரம் ஆயிரம் நன்மை. ஆயிரமாய் நாங்க உங்களை முழு இருதயத்தோடு எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தீரே, கொண்டீரே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில். அப்பா, நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ, நன்றி சொல்ல வார்த்தையில் சொல்லும். காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். சொல்லும். காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும், எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும், எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம். எஸ், நம்முடைய வீடுகளிலே அந்த சத்தம். ஆண்டவர் செய்த எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த மாதம் எவ்வளவு ஆபத்து நிறைந்த மாதம், தேசத்திலே எவ்வளவு பெரிய கொடிய மாதம். ஆனால் ஆண்டவர் கடந்த மாதம் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாற்றி, நம்மை சுற்றி இருந்த ஆபத்துக்கள் எல்லாம் நம்மை விலக்கி, ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆலோசனையை தந்து கிருபையாய் நடத்தின அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என்னை நடத்தினதற்காக நன்றி. வார்த்தையில் நல்ல எபினேசரா, நல்ல எபினே. ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே. தேவை பெருகும் போது காலை மாலையில் சொல்லுங்க, வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க மகளாம். காலை மாலை எல்லாம். ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல், தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். இப்ப கையை
உயர்த்தி எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நீங்க செய்த நன்மையெல்லாம் நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய முதல் நாட்களில் நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கிறோம் ஆண்டவரே. நல்ல எபினேஸ் என்னை நடத்தி வந்தி நன்றி சொல்ல பறந்து காக்கிற பட்சியை போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக பரிதபிக்கிறது போல் செட்டைகளின் நிழலிலே வார்த்தை நலையவினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனையை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பை இன்றைக்கு நாம் நினைத்தே ஆக வேண்டும். கடந்த மாதம் ஒரு சாதாரணமான மாதம் அல்ல. கடந்த மாதம் மிகவும் கொடுமையான ஒரு மாதம். பல செய்திகள், பல துக்க செய்திகள், பல சோர்வினுடைய செய்திகளெல்லாம் நம்முடைய காதுகள் கேட்டது. ஆனால் ஆண்டவர் என்னமோ தெரியல, நமக்கு இன்னும் நிறைய ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதனால தான் ஆண்டவர் நம்ம எல்லாம் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து காப்பாற்றி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஆராதனையில இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கு உயிரோடு இருந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்கன்னா அது ஆண்டவர் உங்க மேல வச்ச தயவே இல்லாம வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் உங்க மேல வச்ச இரக்கம். ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்மை தட்டி கொடுத்து ஆலோசனை கொடுத்து அழகாய் நடத்தி இருக்கிறார். அதனால என்னோடு இந்த ஆராதனையில கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா, உங்களுடைய இருதயம் அப்படியே நன்றியினால நிரம்பணும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நீ செய்த நன்மை எவ்வளவு பெருசுப்பா, கடந்த மாதம் எனக்கு செய்த நன்மை எவ்வளவு பெருசுப்பா, எனக்கு இன்னும் நன்மை செய்வீங்கன்னு நீங்க ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் நம்புறேன் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும் போது எழுதுகிறார், 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாராம். அதான் இருக்கிற அந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது பெருகி மிச்சம் எடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதனால சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் தந்த ஆகாரத்திற்காய், ஆண்டவர் தந்த சுகபலத்திற்காய், ஆண்டவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 நான் நம்புறேன் கண்டிப்பாய் உங்க ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக நல்ல ஒரு பாடலை சேர்ந்து நம்ம பாட போகிறோம். எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுதும் கர்த்தருக்காய் ஆத்துமா ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது எனக்காக புது வழியை திறந்தவர் அவர், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர். கரங்களை தட்டி ஆமே ஓ ஹல்லேலூயா, நன்றி நன்றி. ஓ
எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வே. பாடுவோம் எல்லாரும். எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வே. ஒரு வழி அடையும் போது நமக்காக புது வழியை திறக்கிறவர், திறந்த வாசலை எனக்கு முன்பாக அடைக்காத ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. கரங்களை மேல தட்டி எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. பாடுவோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். கரங்களை மேல தட்டி எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. சொல்லுவோம். ஆயுள் முழுவதும் ஹல்லேலூயா இயேசுவே ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் அவர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். எஸ், கடுகளவும் அவர் குறை வைக்காமல் என்னை இதுவரையிலும் நடத்தினார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. கடந்து வந்த பாதையே கண்மணி போல் காத்திட்டீ. கடந்து வந்த பாதையே கண்மணி போல் காத்திட்டீ. காடுகளவும் கூரை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ. காடுகளவும் கூரை வைக்காமலே அதிகமாய் இப்ப கைய மேல தட்டி எப்படி எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் சொல்லிக்கொண்டே ஆயுள் முழுதும் ஆயுள் முழுவதும் எல்லாருடைய வாய்களையும் திறந்து இயேசுப்பா பார்த்து சொல்லுங்க. ஏதாவது ஒன்று உமக்காக ஏதாவது ஒன்று
கத்தருக்கா ஆத்துமா ஆதாயம் செய்வே. ஹல்லேலூயா, ஆமென். அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கும், எனக்காக அவர் மரித்தார், அவருக்காக நான் என்ன செய்தேன். அந்த ஆண்டவர் வந்து அநேக நேரங்களில் நம்ம இடத்துல கேட்கறது அப்படிதான். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். தந்தை அவர்கள் ரொம்ப அழகா எழுதார், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்காக. சிலர் நினைக்கலாம், நான் என்ன செய்யறதுக்கு பாஸ்டர், யாராவது ஒருத்தர் எனக்கு செய்யற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும். நான் ஒன்று சொல்றேன், உண்மையிலேயே இல்லை, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா பணத்தையும் பொருளையும் வச்சு தான் நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருக்காக செய்கிறது அப்படின்றது, இன்றைக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னு வைங்களேன், திட்டும் போது சகித்து போகிறோம் பாருங்க, அது கூட ஆண்டவருக்காக நீங்க வந்து செய்யறது தான். நீங்க யாருக்காக அப்படி சகித்து போனோம்? உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா, அவன் ஒன்று சொன்னா இவன் 4 சொல்லுவான், அவன் விரோதம் வந்தா இவன் விரோதமா வருவான். இது உலகத்துல இருக்கிற மனுஷன். ஆனா நீங்க வந்து அதை செய்யல, நீங்க அதை தாழ்ந்து போறீங்கன்னா யாருக்காக? எனக்கு தெரியும், ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, ஆண்டவர் என்ன கவனமாய் கேட்கிறார். இல்லை, நான் அதை செய்யக்கூடாது. ஸோ கர்த்தருக்காக தானே. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களால் வெளியே போய் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம், பணம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை நீங்கள் செய்ய முடியும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிவி பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. நான் இனி டிவி பார்க்க மாட்டேன், நான் இனி மொபைல் பார்க்க மாட்டேன். அதான் கடந்த நாட்களில் ஒரு அன்பான சகோதரரை சந்தித்தேன். அவர் வந்து அவருக்கு எத்தனையோ கால்ஸ், ஆயிரக்கணக்கான கால்ஸ் வரும். ஆனால் 3 இயர்ஸ் 3 வருடம் மொபைல் ஃபோனு யூஸ் பண்ணாமல் இருந்தாராம். அவருக்கு மனைவி, அவருக்கு 3 பிள்ளைகள். அவருடைய மனைவின்றத்தில் சொல்கிறேன், எப்படி நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னு கேட்டால், ஐயோ பாஸ்டர் ரொம்ப கஷ்டம், நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், சில பிரச்சனைகள் வரும், இவர் வெளியூரில் இருப்பார், எப்படி இவரை காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரில, ஆண்டவரே எப்படியாவது அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னால், யாரையாவது ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கி ஒரு ஃபோன் பண்ணுவாராமா. 15 நாள் கூட கண்டினியூவாக வந்து ஃபோன் பண்ணாமல் இருந்திருக்கிறாராமா. அதை விட ஒரு மிகப்பெரிய சாட்சி அவர் சொன்னார், நான் இருதயமே அப்படியே ஆடி போயிடுச்சு. அவருடைய மனைவி வந்து நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாரு. அப்போ வீட்டில் இருந்து அவர் ஒரு ஊழியத்திற்காக கிளம்பணும். திடீர்னு இவங்க சொல்றாங்களாமாமா, அப்பா இந்த மாதிரி வந்து எனக்கு வலி வருது, எனக்கு என்னமோ வந்து அந்த பனிக்குடம் உடையுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகுது, எனக்கு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு. இவர் எல்லாம் ரெடி பண்ணி ஊழியத்திற்காக கிளம்பி ரெடியா இருக்கிறாரு. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்றேன்னே தெரியல. ஊழியத்தினுடைய அந்த எண்ணம் கண்களுக்கு முன்பாய் வந்து நிற்கிறது. அப்படியே ஜெப அறைக்குள்ள போய் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே சத்தம் போட்டு அழுதாராமா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யறது, என் மனைவியை விட்டுட்டு நான் போறதா அப்படின்னு போது அவருக்கு முன்னாடியே ஒரு தரிசனம் மாதிரி வந்துச்சாமா. தன்னுடைய மனைவி அங்கே கர்ப்ப வேதனையினால துடிக்கிறாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் ஒரு பெரிய வயிறை வச்சுட்டு அப்படியே கர்ப்ப வேதனையினால, அதான் பிள்ளையோ இருக்கிறது, பிரசவிக்கிறதுக்கு பலன் இல்லாத மாதிரி அப்படியே அழுகிறது மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தாராமா. உடனே ஜெபம் பண்ணிட்டு தைரியமா எந்திரிச்சு தன்னுடைய மனைவியிடத்துல சொன்னாராமா, உனக்கு ஒன்றும் வராதுமா, நீ தைரியமா போ, அம்மாவை கூட்டிட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஊழியத்திற்காக போனார். அவர்கள் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு வந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர்ஸ் அந்த பனிக்கூடம் உடஞ்சிச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே வந்து குழந்தை வெளியே வந்துருமாமா, தலையெல்லாம் வெளியே வந்துருவாமா. 1 hour டிராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வாசலில் காலடி எடுத்து வைக்கும்போது ஸ்ட்ரக்சர் வருது, கொண்டு போன ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள அந்த குழந்தை அழகா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மல் டெலிவரியாக பிறந்துருச்சாமா. இவர் ஊழியத்திற்கு போன அந்த மனுஷன் 15 நாள் கண்டினியூவா அவர் ஊழியம் செஞ்சுட்டே இருந்திருக்கிறாரு. தன்னுடைய மனைவி அந்த இதில் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. எதையுமே ஆண்டவருடைய கர்ப்ப வேதனையை நம்ம தான் அந்த ஊழியத்தை செய்யணும். ஆண்டவர் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு அப்படின்னு சொல்லி 15 நாட்கள் அந்த ஊழியத்தை முடித்து கொண்டு தான் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மனைவியும் பார்த்தாராமா. சிலருக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது வந்து நிறைய பேருக்கு தோணும், என்ன அப்படி என்ன பெருசு ஆண்டவர், நம்ம ஆண்டவர் அவ்வளோ கொடுமையானவரா, மனைவியை கூட பார்க்காம என்ன. நான் சொல்கிறேன்,
நம்ம ஒரு காரியத்திற்காக முன்னாடி ஆண்டவருக்காக வச்சோம் அப்படின்னா, அந்த காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய இடத்துல நீங்க செய்கிறத விட பெஸ்டா ஆண்டவர் இன்னொருத்தரை ஏற்பாடு பண்ணி செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நம்ம நிறைய பேர் இப்படி டிபெண்ட் பண்றதுனால தான் இன்னைக்கும் ஆண்டவருக்காகவும் எதுவும் செய்ய முடியல, குடும்பத்துக்காகவும் எதையும் செய்ய முடியல. நல்லா நினைச்சுக்குங்க, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஊழியத்துக்குன்னு ஒரு தேவனுடைய பிள்ளை அர்ப்பணிச்சாச்சு அப்படின்னா நீங்க யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. மனுஷனை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்டவருடைய இருதய குமுறல்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. வச்சிட்டீங்களா? முடிவெடுத்துட்டீங்களா? அதை மற்றதை கர்த்தர் பார்த்துக்குவாரு. என்னுடைய வீட்டிலிருந்து நான் கிளம்பும் போது, ஊழியத்திற்காக கிளம்பும் போது எதுவுமே எனக்கு ரொம்ப பெருசா தெரியல. ஆனா அது வரைக்கும் என்னை திட்டுன அம்மா, அது வரைக்கும் என் சாப்பாடை வெளியே போட்டிருந்த அந்த அம்மா, எங்க அம்மா வெளியே போட்டிருந்த எங்க அம்மா, அன்னைக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது என் கையை பிடிச்சி அப்படியே அழுறாங்க. அழுது வேற எதுவுமே அவங்க சொல்லலை. எப்பா, உன்னை நம்பி தான்ப்பா கடன் வாங்கினோம் 3 லட்சம் ரூபாய், நீ ஒருத்தன் தான் வேலைக்கு போற, நீயே இந்த பணத்தை கட்டாம இந்த பணத்தை கட்டி ஒரு 3 வருஷம் தாண்டி நீ போயிருக்கலாம் இல்ல. அப்போ நான் ஒன்றும் சொல்லலை, இல்லை நான் ஊழியத்துக்காக வந்துட்டேன், நான் இனி வீட்டுக்கு வரமா நான் போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னுடைய ஊழியத்தில் முதல்ல பைபிள் காலேஜில் வந்த உடனே ஜெபம் பண்ண ஜெபமே, ஆண்டவரே என்னுடைய தாயின் தகப்பனையும் என்னை நம்பி வாங்கின கடனை நான் முடிக்காம நான் விட்டுட்டு வந்தேன், உங்க ஊழியத்திற்காக தான் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நான் அங்கே இருந்தா அந்த கடனை அடைப்பேனோ என்னமோ எனக்கு தெரியல, என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த கடனை அடைக்கும் முன்னாடி நான் விழலாம், கீழே விழலாம், ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லைன்னா வேலை செய்ய முடியாமல் போகலாம், என்னென்னமோ இருக்கலாம். ஆனால் நான் அந்த வீட்டில இருந்து வந்துட்டேன். இப்போ என்னுடைய சார்பா நீங்க அந்த இடத்துல இருந்து நான் 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு போறதுக்குள்ள அந்த 3 லட்சம் ரூபாய் கடனும் முடிஞ்சிருச்சுன்ற ஒரு செய்தியை மட்டும் நான் கேட்டுட்டேன்னா போதும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு ஆண்டும் 7 நாட்கள் உபவாசம் போடும்போது அந்த ஜெபத்தை முதன்மையா ஜெபம் பண்ணேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், நான் 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு என்னுடைய வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது கேட்ட முதல் சாட்சி என்ன தெரியுமா? அந்த 3 லட்சம் ரூபாய் கடனையும் நாங்க அடைச்சிட்டோன்ற சாட்சியை தான் கேட்டோம். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க ஆண்டவருக்காக செய்யறதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்துட்டாரா? செய்கிறதற்கு விளை நிலங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதா? இல்ல பாஸ்டர், நான் எப்படி பாஸ்டர் எப்படி இந்த குடும்பத்தை பார்ப்பேன், எப்படி இந்த வீட்டை பார்ப்பேன், அதனால எதையும் பார்க்காம தூக்கி போட்டு வாங்கன்னு சொல்லல. சிலர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் அழைச்ச உடனே, ஆண்டவர் வாசலை திறந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்க வந்துடுறாங்க. ஆனா இங்க பர்ஃபெக்டா ஒர்க் பண்றது இல்ல. இங்க யானை தானு இங்க அங்க அதை நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அப்படி நீங்க செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று இறங்கிட்டோம் அப்படின்னா முழு மனசோட, அதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், 8 to 8 ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிச்ச ஒவ்வொருத்தரும் 8 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செஞ்சா அவ்வளோதான். 3 years தான், 3 வருஷம் தான் ஆண்டவர் உங்களை ஒரு மகிமையான இடத்துல வைப்பார் அப்படின்றதுக்கு சந்தேகம் இல்லை. 8 to 8 அவைலபிளாக இருக்கணும். அது தேவ சமூகத்திலையா இருக்கலாம், அது பைபிள்லையா இருக்கலாம், அது இல்லைன்னா ஊழியத்திலையா இருக்கலாம், எங்கேயோ 8 to 8 அவைலபிளா இருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி இருங்க. அப்படி இருந்தாலே போதும், 3 வருஷத்துக்குள்ள உங்க ஊழியத்துல பெரிய வெற்றியை ஆண்டவர் தருவார். அதனால ஆண்டவருக்காக செய்யறதற்கு முன்னாடி வருவோம், தடை பண்ணக்கூடாது எதையுமே. கர்த்தர் உங்க மனசுல ஒன்ன பேசினார் அப்படின்னா அதுக்கப்புறம் செஞ்சுட்டு, அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு அந்த இடத்துல போய் இவனுக்கு போய் சுவிசேஷம் சொன்னனே, இவனுக்கு போய் ஜெபம் பண்ணனே, இவனுக்கு போய், நீங்க உங்க கடமை அது, உங்க வேலை அது, நீங்க செய்ய வேண்டியது, நீங்க அழகா செஞ்சிடணும், அவ்வளவுதான். அதை குறித்து நீங்க பயப்படவே கூடாது, அதை குறித்து நீங்க பார்க்கவும் கூடாது, அதை குறித்து யோசிக்கவும் கூடாது. கர்த்தருக்கு செஞ்ச ஒருத்தருமே வெட்கப்பட்டு நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து தெரியாது. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். ஒரு வழி அடையும் போது நமக்காக பல வழிகளை கர்த்தர் நமக்கு திறந்தார். ஸோ ஆண்டவரே, ஏதாவது உமக்காக செய்யணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில் கைகளை மேலே உயர்த்தி உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்காக செய்யணும் ஆண்டவரே, செய்யணும் ஆண்டவரே, செய்யணும் ஆண்டவரே.
செய்யணும் ஆண்டவரே. ஆமென். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் நாமம் வாழ்க ராஜா விண் தந்தையே, உம் அரசு வருக ராஜா விண் தந்தையே, வாழ்க ராஜா அல்லேலூயா என்கிற அந்த பாடலை சேர்ந்து யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா விண் தந்தையே. சொல்லுங்கம்மா, கரங்களை தட்டி இந்த பாடலை எல்லாரும் பாடி ஹalleluya. உங்க நாமம் வாழ்க, உங்க நாமம் வாழ்க, யெகோவா ரூவா எங்கள் நல்ல நாமம் பரிசுத்தப்படுவதாக. கரங்கள் எல்லாரும் குடும்பமாய் இருக்கிறவர்கள் குடும்பமாய் சந்தோஷத்தோடு அவரை உயர்த்தி ஹalleluya. ஓ உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா விண் தந்தையே, உம் அரசு வருக ராஜா விண் தந்தை. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா ரூபா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி எங்கள் தேவனை போல் வேறு தேவன் யார்? எங்கள் தேவனுக்கு ஒப்பானவர் வேறு யார்? அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவரே புகழ்ச்சிக்கு பாத்திரர், அவரே மகிமைக்கு பாத்திரர். யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஓ யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தரு. இப்ப சொல்லு வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா ரூபா உம் நாமம் பரிசுத்தமாகட்டும். யெகோவா ரப்பா சுகம் தருபவர். பாடுவோம் சேர்ந்து கரங்களை தட்டி அவரை உயர்த்துவது எவ்வளவு பெரிய மேன்மை. நன்றி. ஓ யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஓ உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா சுகம் தருபவர் நீ. சொல்லுங்க சொல்லுங்க, கரங்களை தட்டிக்கொண்டே சொல்லுங்க. ஹalleluya, praise the Lord. இப்போ உங்க கரங்களை மேல தட்டி வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா,
வாழ்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் உயிரோடு எழுந்தவர். ஓ ஹல்லேலூயா. அவர் வேகமாய் வருகிறவர். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பாட்டை பாடும்போது கர்த்தரை துதிக்க துதிக்க சிறைச்சாலையிலே கட்டுகள் அவிழ்ந்தது போல நம்முடைய வீடுகளிலே இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஹல்லேலூயா. நன்றி. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பாடுவதா பாடுவோம். ராஜாதி ஓ ஹல்லேலூயா. உயிரோடு உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. பாருங்களா? உயிரோடு எழுந்தவரே, praise the Lord. வேகமாய் வாரும். இப்ப சொல்லுவோம் மாரநாதா மாரநாதா. ஹல்லேலூயா மாரநாதா. ஹல்லேலூயா மாரநாதா. ஹல்லேலூயா மாரநாதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். மாரநாதா. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் அவர். அவர் வேகமாய் வருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆண்டவருடைய நாமம் அப்படியே துதிச்சுட்டே இருக்கலாம். துதிக்க துதிக்க அவர் இன்பமானவர். இந்த கடைசி சரணம், ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. மாரநாதா. அல்லேலூயா. இந்த ஒரு தேவ மனுஷன் ஊழியம் செய்யணும்னு ரொம்ப வாஞ்ச, ஆனா அவருக்கு ஊழியம் செய்யவே தெரியாதாமா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? உடனே ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம்மா, எனக்கு பெயிண்ட் பண்ண மட்டும்தான் ஆண்டவரே தெரியும், வேற எதுவும் தெரியாது. பெயிண்டிங்கை வச்சு நான் என்ன செய்யறது? உடனே இவருக்கு ஒரு நாள் தோணுச்சாம்மா, இந்த மாரநாதா அப்படின்ற வார்த்தையை நம்ம தெரிஞ்ச இடத்துல எல்லாம் கேட்டு எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு கிராமத்திலையும் ஆயிரக்கணக்கான இடத்துல இப்போ இரவும் பகலும் போய் நின்று மாரநாதா 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 அப்படின்னு எழுதினாராமா. ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, பல ஆண்டுகள். வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல, பார்க்குற இடத்துல, மலை மேடு, பெரிய பெரிய இடங்கள்லாம் ஏறி 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 எட்டாத உயரத்துல ஏறி இப்படி மாரநாதான்னு எழுதினார். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் மாரநாதா என்னன்றத நிறைய பேர் தேட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அவருடைய வாகனத்துல மாரநாதா அப்படின்னு எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஜனங்களுக்குள்ள அந்த மாரநாதான்ற அறிவு வந்து இன்றைக்கு அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்ட கிராமமாய் மாறிடுச்சு. ஆமென். நம்ம செய்யற சின்ன சின்ன காரியத்துல கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் அதை கனம் பண்றார். அதனால நான் நம்புறேன், உங்களால முடிஞ்சது, உங்களால இயன்றது, உங்களால என்ன செய்ய முடியுமோ ஒவ்வொரு நாளும் ஏதாவது. நான் சொல்றேன், இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ பேர் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. நான் சொல்றேன், பரலோகத்துக்கு போனவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது, ரொம்ப நல்லவங்க தான் நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள ஆண்டவருக்கு பிடிச்சிச்சு, அதனால அவர் எடுத்துக்கிட்டார். இன்னொன்னு, இழந்தவங்களை குறித்து நம்ம தான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அதனால தான் சில நேரத்தில் மரித்து போறவங்களை குறித்து கவலையா இருக்கும்.
நம்மெல்லாம் வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளப்படலாம். நான் நினைப்பேன் இப்போ 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 இந்த நிமிஷத்துல பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே பரலோகம் போயிட்டா கூட ரொம்ப சந்தோஷம். அப்பா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கா. ஆனா என்ன அப்படின்னா, அப்படி போயிட்டோம்னா பின்னாடி ஒரு ஃபேமிலி, அப்புறம் 1000 குடும்பங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள், பெரிய ப்ராஜெக்ட், இன்னும் எத்தனையோ பேரை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. நம்மை நம்பி ஆண்டவர் எத்தனையோ பேர் வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போதுதான் நம்ம இல்லாம இருந்தா அவங்க வந்து ஒரு வேளை உடஞ்சிருவாங்களோ. அதனால இந்த செய்தியில இருக்கிறவங்க நான் நம்புறேன், ஒரு ஆள் உங்களை விட்டு போன உடனே நீ உடஞ்சிடாதீங்க, நீங்க உங்க வாழ்க்கையை வெறுத்துறாதீங்க. அவங்க விட்டு போனதை செய்யறதற்கு ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துவார். அவங்கள நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா யாரும் நிரந்தரம் இல்லை. நீங்க தேற்றிக்கிட்டு பலப்படுத்திட்டு அடுத்த வேலையை நீங்க தொடங்குங்க, அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆமென். ஏதாவது ஒரே ஒரு பாடலை கூட எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி நம்ம ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ரொம்ப ஆண்டவர் மிகவும் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி நான் புகழுவேன், அரும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் உங்களை துதிக்கிறேன். மேலானது உங்க அன்பு, அது உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாள். இந்த பாட்டை பாடும்போதே ஒரு மகிமை உங்க தலை மேல இருக்கும்னு நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் எல்லாரும் தட்டி ஆமென். Oh Jesus, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அரும் சுவை உணவு உண்பதுவோ திருப்தி அடைகிறே. அரும் சுவை உணவு உண்பதுவோ திருப்தி அடைகிறே. தினமும் மகிழ்கிறே, தினமும் துதி. கரங்களை மேல தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மேலானது உங்க அன்பு ராஜா, அது உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. பாடும். மேலானது உயிரிலும் மேலானது. ஓ உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். பாடுவோம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடு. ஹல்லேலூயா. எஸ், பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ். அரும் சுவை உணவு, அரும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அரும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே, தினமும் துதிக்கிறே. தேவனே நீர் என் தேவன், உம்மை தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், உங்க வல்லமையை உணர்கிறேன். ஹல்லேலூயா. தேவனே என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே என் தேவன், தேடுவேன்
களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீ நல்லவர், நீ நல்லவர். உங்களை உயர்த்துவது எவ்வளவு மேன்மை. அரும் சுவை உணவு, அரும் சுவை உண்பதுவோ அரும் சுவை உணவு உண்பதுவோ திருப்தி அடைகிறே. தினமும் மகிழ்கிறே, தினமும் மகிழ்கிறே. நீர்தானே என் துணையானி, நிழலில் களி கூறுவே. அப்பாவை பார்த்து, நீரானே என் துணையானி, நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உங்க வாழக்காரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்பாலக்காரம் தாங்குதையா. சொல்லுவோம், உம்பாலக்காரம் தாங்குதையா, உம்பாலக்காரம் தாங்கு. கரங்களை மேல தட்டி ஆனந்த களிப்புள்ள இயேசுவே, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உங்க பிரசன்னம் நதியை போல, நதியை போல அந்த ஆசீர்வாதம். ஓ அரும் சுவை உணவு, அரும் சுவை உண்பதுவோ. திருப்தி அடைகிறே, தினமும் மகிழ்கிறே, தினமும் மகிழ்கிறே. ஓ தினமும் மகிழ்கிறே. பாடுவோம் கரங்களை தட்டி. அவருடைய சிறகுகளின் நிழலிலே நம்மை மூடி மறைக்கிறவர் இயேசு ராஜா என் பலனானி. ஜீசஸ். ஓ எனக்கு எதற்குமே எனக்கு குறைவே இல்லை. ஹalleluya. பாடுங்க எல்லாரும். அப்படியே முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிடு, முடியாதவர்கள் தேவ சமூகத்திலே எழும்பி நின்று நன்றி. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச். தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. பாடுவோம், தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திர. கரங்களை மேல தட்டிக்கொண்டே ஆராதனை உமக்கே. Hallelujah. Praise the Lord. உமக்கே ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. பாடுறீங்களா? அப்படி அந்த அந்த இருதயத்தின் ஆழத்தில் அந்த வரிகளையாவது உணர்ந்து. ஓ அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்து விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடு. இப்ப கைய மேல தட்டி, உன்னை உண்டாக்கிறவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்
முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்ட தேவ பிள்ளையே, இந்த மாதம் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை அழைத்தவர் நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இந்த அறிக்கையை சொல்லுங்கள். அந்த தீங்கு ஒன்றும் செய்யாது, அந்த வியாதி ஒன்றும் செய்யாது, அந்த போராட்டம் என்னை ஒன்றும் செய்யாது. என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், 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 அவர் பெரியவர். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். அப்பனே என்னை உண்டாக்கினவர், ரத்தம் ஓ என் முன்னே நடந்து செல்கிறார். சொல்லுவோம், தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஓ தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லிக்கொண்டே என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். ஓ என்னை உண்டாக்கினவர். உங்களால முடியும், உங்களால முடியும். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்வோம். அது என்னை எதுவும் செய்ய முடியாது. என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என்னை ஒன்றும் செய்யாதே. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லு. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல். என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றுமே செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை. சொல்லுங்க எல்லாரும், சுகவீனம் தொடர்வதில்லை. சொல்றீங்களா சொல்றீங்களா? பலவீனனாவதில்லை. அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், பிரதர். சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை அணுகுவதில்லை, சாவு உன்னை தொடர்வது இல்லை. ஏன்னா உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்காக தான், இந்த ஆராதனையில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக தான். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே. என் முன்னாடி போறதற்கு யாருமே இல்லை. அந்த காரியத்துல எனக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் என் தலை மேல அந்த பொறுப்பை வச்சுட்டு, என் தலை மேல அந்த கமிட்மெண்ட்டை வச்சுட்டு எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. எல்லாரும் தூரத்துல ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. எல்லாமே என் தலை மேல சுமத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னாடி யார் போவா? எனக்கு முன்னாடி போய் அந்த காரியத்தை யார் செய்வா? எனக்கு ஏற்கனவே எனக்கு பலன் இல்லை, பலனற்ற ஒரு பாத்திரம். ஆனா இன்னைக்கு என் தலை மேல எல்லா பொறுப்பும் வந்துருச்சு. நான் எப்படி முன்னாடி காலடி எடுத்து வைப்பேன்? அப்படிதானே நினைச்சீங்க? அப்படிதானே நினைச்சீங்க? ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமான ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அழைத்தவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர், நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். நம்புறவங்க கரங்களை தட்டி
ஜீசஸ் கரங்களை தட்டி ஹalleluya. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்னை உண்டாக்கினவர். சொல்லுங்க உங்க சத்தம் அப்படி கேட்கும். என் முன்னே சொல்றீங்களா? சொல்றீங்களா? என்னை உண்டாக்கின அவர் முன்பாக போகும்போது தடைகள் இருப்பது இல்லை. அவர் முன்பாக போகும்போது செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. தீங்கு என்னை தீங்கு என்னை தீங்கு ஓ தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகலம் ஆழம் உயரமா என் மேல கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய அன்பு. ஓ என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இப்ப ரெண்டு கைய மேல உயர்த்தி அப்படி ஆராதிச்சு எல்லாரும் எழுமி நின்று காக்கும் அல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. எஸ், உன்னை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே கொண்டு போகவும் அவர் நீதியும் அவர் உண்மையும் உள்ளவருமாயிருக்கிறார். அவர் நீதியும் உண்மையும் உள்ளவருமாயிருக்கிறார். இந்த வரிகளை உணர்ந்தவர்களாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு ஒருவர் உண்டு. நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் அவர் என்னை நடத்த வல்லவர். ஓ ஹalleluya, நடத்த வல்லவர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் இன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும். ஓ சோதனை சொற்கேக்கும் செவியிலே, சொற்கேக்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ. இப்ப ரெண்டு கைய மேல காக்கும் வல்ல மீட்பர். சிஸ்டர், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. பிரதர், அறிக்கை செய்ய, அவர் உங்களை கைவிட மாட்டார்.
அவர் உங்களை காப்பார். எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு அக்கினி சூளைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றினவர் உங்களை காக்க மாட்டாரா? சிங்கத்தினுடைய கெபியிலே போடப்பட்ட தானியேலை காப்பாற்றினவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின போதும் அவனுடைய கையிலிருந்து காப்பாற்றின கர்த்தர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? சிங்கம் முன்பாக நிற்கிறது. இவனோ இளைஞன். சிங்கத்தினுடைய கைக்கு தாவீதை காப்பாற்றினவர், கோலியாத்தினுடைய கைக்கு தாவீதை காப்பாற்றினவர், ராஜாவுடைய கைக்கு காப்பாற்றினவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? நம்பிக்கையோடு கைகளை மேல உயர்த்தி என்ன காக்க ஒருவர் உண்டு. ஓ ஹalleluya. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. என்ன நீங்க காப்பாற்ற வல்லவர். தீயனுடைய கண் பாழாக்கும் கொள்ளை நோக்கி அந்தகாரத்திலே இருக்கிற வல்லமைகளுக்கு என்னை காப்பாற்ற வல்லவர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. ஓ உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா என்றுமே. கடைசியாய் கைய மேல உயர்த்தி என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசு. சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா? என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசு. யார் கைவிட்டாலும் பின் செல்வே. சொல்லுங்க, எனது 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 இயேசுவை. இப்ப சொல்லு, அகலம் ஆழம் உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா. எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட. கிரேட்ஃபுல் காட். அவர் எவ்வளவு நல்ல தெய்வம். God is God. Man is man. ஒரு தேவ மனுஷன் சொல்லும் போது சொல்லும், மனுஷன் எப்பவும் மனுஷன் தான், கர்த்தர் எப்பவும் கர்த்தர் தான். மனுஷன் எப்பவும் மனுஷன் தான், கர்த்தர் எப்பவும் கர்த்தர் தான். God is God. கைய மேல உயர்த்தி எந்த துன்பங்கள் வந்தால் அவர் என்னை கைவி. அப்படி மெதுவா அப்படி எல்லாருடைய சத்தம் கேட்கிறது. என்ன துன்பங்கள் வந்தால் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் அல்ல மீட்பர். ஓ காக்கும் அல்ல மீட்பர். ரிதலரகதரலல சந்தனரம் ரித்தலரோரம் தனரகதர காத்திடுவா என்றுமே. நீ நல்லவர். இவ்வளவு நேரம் உங்களை ஆராதிக்கிறதற்கு பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை போல வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மனதுருக்கத்தோட ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் மனதுருக்கத்தோட ஜெபிக்கிறேன். உம்மை அல்லாமல் வேறு யார் உண்டு ஆண்டவரே? என் பிள்ளைகளுக்கு உம்மை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்?
அவங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க அவங்கள தூக்கி எடுத்துருங்க ஆண்டவரே. நீங்க அவங்கள தலை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றும். உங்க மகிமை தாங்கட்டும். உங்க கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.